தொடர்ந்து நம்மிடையே பூவுலகின் அமைப்பைச் சேர்ந்த திரு சுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஈநுழை நாட்டிலேயே முதல் முறையாக இங்கே நிறுவப்படுகிறது. ஈநுழைக்கு எதிர்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏன் அணு உலையும் ஈநுழையும் பிரித்து பார்க்கணும்? ஈநுழை ஏன் ஆபத்தானதாக பார்க்குறீங்க? அணு உலையே ஆபத்தானதான், அதை விட ஆபத்தானது ஈநுழை. ஏன்னா இதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த திரவ சோடியம், லிக்விட் சோடியம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அது காற்றுல ஈரப்பதம் பட்டாலே தீப்பிடிச்சக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகள் ஈநுழைகளை அமைக்க முற்பட்டு விபத்துகளை சந்தித்து பெரும் புரட்சி ஏற்பட்டு அந்த திட்டங்களை எல்லாம் முடிவிட்டார்கள். யாருமே ஓடாத ஓட்டப்பந்தயத்தில் இந்தியா மட்டும் ஓடிக்கொண்டு நாங்க தான் ஃபர்ஸ்ட் என்று சொல்வதுதான் இந்தியாவின் ஈநுழை திட்டம், இந்தியாவின் 3 கட்ட அணுசக்தி திட்டம் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லுகிறோம். உலகத்தில் எந்த நாட்டிலும் ஈநுழை வெற்றிகரமாக நடைபெறவில்லை, முடிவிட்டார்கள். ஆனால் நாங்க மட்டும் ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி போன தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சக்தின்னு ஒரு விஷயத்தை நான் லான்ச் பண்ணி அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. சக்தி திட்டம்னு என்னன்னே தெரியல, அதுக்கப்புறம் என்ன தெரியல. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்தியாவின் அணுசக்தி துறையை பாருங்கள், இவ்வளவு இந்தியா தான் ஈநுழை கட்டி விட்டதுன்னு சொல்லி பெருமையாக பேசுவதற்காக இன்றைக்கு பிரதமர் அவர்கள் அங்க போயிருக்காங்க. இது ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு போட்டோ எடுத்து கிளிக் பண்ணி போறது தான் பயன்படுத்தக்கூடிய. உண்மையில் இது எப்படி நம்ம பார்க்கணும்னா, உலகத்தில் எந்த நாடுகளுமே முன்னெடுக்காத அல்லது முன்னெடுத்து கைவிட்ட திட்டங்களை தமிழ்நாட்டிலிருந்து வைப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களை சோதனை எலிகளாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தெரியுது. ஒன்றிய அரசு நாம் வெள்ளத்திற்காக கேட்ட நிதியை தராமல் சோதனை எலிகளாக மாற்றுவதற்கான முயற்சியாக நம்ம அதை பார்க்க முடியும். பட் இதுல நம்ம எவ்வளவு எரிபொருள் பயன்படுத்துறோமோ அதை விட எக்ஸ்ட்ரா இதுல இருந்து ஆற்றல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? ஸோ அப்ப இதெல்லாம் பலன் தானே? அது பேசிக் பிசிக்ஸ்க்கு எதிரான இல்லையா? அது உங்களுக்கு அடிப்படை அறிவு இயற்பியல் என்ன? நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு கலர் கிடைக்கும். நீங்க சாப்பிடுறது மீறி உங்களுக்கு கலர் கிடைக்குமா என்ன? அது சொன்னா சிரிக்க மாட்டாங்க. அது எப்படி அது சொல்றாங்கன்னா, இந்தியாவோட 3வது கட்ட திட்டத்துல தோரியத்தை எடுத்து தோரியத்தை 2ஆ பிரிச்சு, யுரேனியம் 232 233 பிரிச்சு அந்த யுரேனியம் 232 கொண்டு இந்த ஈநுழையில பிளாங்கெட் மாதிரி பயன்படுத்தி அதுல எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து அதுல இருந்து எரிபொருள், இதுதான் அதிகமான எரிபொருள் நமக்கு தரக்கூடிய விஷயம். உலகத்துல எங்கேயா நீங்க தோரிய பாம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யுரேனியம் பாம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, புளூட்டோனியம் பாம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க தோரியம் பாம்பு கேள்விப்பட்டீங்களா? கிடையாது. ஏன்னா தோரியத்தை டைரக்டா பாமா செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரு பிசைல் மெட்டீரியல் கிடையாது, அதாவது அணுக்கரு பிளக்கக்கூடிய ஒரு தன்மை தோரியத்தை கிடையாது. அப்ப யாராலும் செய்ய அது அடிப்படை இயற்பியல் கூறு கூட கிடையாது. அதுல பேசிக் ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ் கூட அதுல கிடையாது. சோ நீங்க ஒரு 2 இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்குரிய ஆற்றல் தான் உங்களுக்கு கிடைக்கும். 2 இட்லி சாப்பிட்டு 4 இட்லிக்குரிய ஆற்றல் கிடைக்கணும். அது யாராவது இயற்பியலுக்கு சரியான விஷயம்? அது கிடையாது இல்லையா? அதே மாதிரிதான் இது. சும்மா எலெக்ஷனுக்காக நாங்க போட்டோ எடுத்துட்டு நாங்க போட்டு போற விஷயம் தான் அந்த ஈநுழையை பார்க்க முடியல. இது என்னன்னா 8 கோடி தமிழ் மக்களை சோதனைகளாக பார்க்கக்கூடிய விஷயம் அதை பார்க்க முடியும். நன்றி திரு சுந்தரராஜன். இது இயற்பியலுக்கே மாற்றான ஒன்றாக அதை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்றீங்க. குறிப்பாக இதுல பயன்படுத்தக்கூடிய, அதாவது குளிரூட்டியாக ஒரு விஷயம் எரிபொருளாக பயன்படும். நம்ம நார்மல் அணு உலைகளில் யுரேனியத்தை எரிபொருளாக பயன்படுத்துகிறோம், அதே போல் கனநீரை குளிரூட்டியாக பயன்படுத்துகிறோம். பட் இதில் திரவ சோடியம் இதில் குளிரூட்டியாக பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு வேளை கசிந்தால் பெரும் ஆபத்து ஏற்படுன்றதையும் எச்சரிக்கிறாங்க. பிரான்ஸில் இது போல நடந்திருக்கு, ஜப்பானில் நடந்திருக்கு அப்படின்றதையும் சில குறிப்புகளாக திரு சுந்தரராஜன் போன்றவர்கள் காட்டுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.